ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த எஸ்பி ஹோம் கார்டனிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே தாங்க இந்த மாதிரி வீடியோ போடணும்னு தெரிஞ்சது. அது மாதிரி நான் போட்டேன். இப்போ என்னுடைய கார்டனில் வந்து நான் எப்படி ஒரு கார்டன் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். மாடியிலங்க நான் எல்லா விதமான பூக்களும் காய்கறிகளும் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த ரோஜாப்பூ செடிகளுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம வந்து மேலே போட்டு விட்டோம்னா கொஞ்சம் இலைக்கறிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஓவராக வெயில் இருக்கனால இந்த மாதிரி ஆகுது. நான் எல்லா செடிகளுமே வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு பயங்கர பேஷனுங்க. நான் செடினா எனக்கு உயிர். அது சின்னதுலேருந்தே என்னோடய உடம்புல என்னோடய பிளட்டோட ஊறி என்னோடய வந்துருச்சு. அதனால் எந்த ஒரு செடியை பார்த்தாலும் அதை நான் நல்லா வளர்த்தணும், நல்லா காப்பாற்றிருந்தாங்க நான் நினைப்பேன். ஒரு செடி இறந்தாலும் அதுமா ஒரு நாள் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும். அது மாதிரி நான் வளர்த்த செடியை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்பையும் அதை நான் ஒரு குழந்தைய கொடுக்குற மாதிரி மறுபடி இதை நம்ம எப்படி வளர்ப்பாங்களோன்ற அந்த ஒரு பயம் தான் எனக்கு இருக்குமே ஒழிஞ்சு நான் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். ஆனால் வந்து அவங்க நல்லா வளர்த்துட்டாங்களான்னு நிறையா தடவை ஃபோன் பண்ணி கேட்பேங்க. என்னுடைய எலுமிச்சை எல்லாமே மாடி தோட்டத்தில் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கொய்யாக்காலாம் சின்னதிலே காய்ச்சிருக்குங்க. அதே மாதிரி வாட்டர் லில்லி தாங்க என்னுடைய ஹைலைட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.